உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து சுஜின், இதெல்லாம் நீ வசமா என் பேர்ல உள்ளதை உன் பேர்ல மாத்தின பத்திரங்கள். இப்போ உன் பேர்ல இருக்கிற இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்துறதுக்கு எல்லாமே லீகலா முறைப்படி எழுதியிருக்கு. இதுல எல்லாத்தையும் நீ சைன் போட்டா போதும். வேணா போனா போகுதுன்னு உனக்கு வேணா ஒரு 1 crore கொடுக்குறேன், அதை வச்சு பொழிச்சு போ. யார் சொத்தை யாருக்கு எழுதி கொடுக்கறது? நான் வேணா போனா போகுதுன்னு 1 crore உனக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீ பொழிச்சுக்கோ. இதெல்லாம் இப்போ என் பேர்ல இருக்கு. நான் மனசு வச்சா மட்டும்தான் உன் பேர்ல மாத்த முடியும். ஆமா, அன்னைக்கு எல்லா சொத்தையும் உன் பேர்ல மாத்தி தரணும்னா உன் பொண்ணையும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே, உன் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கியா? அவர் பொண்ணா? டேய் பிரியா, ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. சி, ஒரு அப்பா கிட்டயே பொண்ணை பத்தி பேசுறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஒழுங்கா இந்த பாத்திரத்துல சைனை போட்டு கொடு, இல்ல இங்க நடக்கிறதே வேற. அட, நம்ம புது மாப்பிள்ள ஒன்ன நான் கண்டுக்கவே இல்லை பாரு. டேய், அவ உனக்கு பொண்டாட்டி ஆறதுக்கு முன்னாடி என்னோட காதலி. இப்ப கூட நான் என் கூட வந்துருன்னு சொன்னேன்னு வையேன், உடனே என் கூட வந்துருவா. அது ஒரு பைத்தியம், நான் என்ன சொன்னாலும் கேட்கும். வேணா ட்ரையல் பாக்குறியா? அங்கிள், உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சுஜினு, என் பொண்ணுங்களையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். நீ சைன் மட்டும் போட்டு கொடு, அப்புறம் என் பொண்ணுங்க இங்க வந்து உன்கிட்ட பேசுவாங்க. நீ பேச அவசியம் இல்ல. உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சி, உனக்கு கொஞ்சமும் உடம்பும் மனசும் கூசல. ஒருத்தங்க நம்மளை படிக்க வச்சாங்களே, நல்லா ஆளாக்கி விட்டாங்க, அவர் மூலமாவே நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு வந்தோமே, இன்னைக்கு அவரையே முதுகுல குத்துறமே அப்படின்னு கொஞ்சம் கூடமா உன் மனசுல இது இல்ல. என்ன ஜென்மமோ நீ. மாப்பிள, நல்லவனுக்கு தான் நல்ல புத்தி இருக்கும். இவன் பிறவிலே கேடு கட்டவன், இவனுக்கு எப்படி நல்ல புத்தி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? பொண்ணு போடுங்க மாப்பிள, நம்ம ஏன் பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? இவன்கிட்ட பேசுறதுக்காகவே 2 எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்திருக்கோம்ல, அவங்க பேசிக்கிடுவாங்க. நம்ம இன்னும் பேசாம பார்த்துட்டு இருந்தா போதும் வேடிக்கை. பிரியா, சுஜின், எப்படி இருக்க சுஜின்? அப்பாடா, நீ சுஜினை பார்த்துட்டேன். உன்னை பாத்திர மாட்டோமா இத்தனை நாள் எங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன்டா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால முடியல. சாப்பிட முடியல, தூங்க முடியல, பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன். சாரி சுஜின். சுஜின், உன்னை இந்த குளத்துல நான் பார்க்கணும். ஒன்னும் கவலைப்படாத சுஜின், உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நானும் அப்பாவும் வந்திருக்கோம். ஓ பிரியா, உனக்கு என் மேல பாசம் இல்ல. அங்கிள் ஏதோ கோவத்துல இருந்திருப்பாரு, இருந்தாலும் அவர் என்ன பார்க்க வரமெல்லாம் இல்ல. 3 daysக்கு ஒன்ஸ் பார்க்க வரதான் செய்யறாரு. ஆனா நீ இருக்கியே, என்ன ஒரு நாளாவது பார்க்க வந்தியா? நான் உன்னை பார்க்காம எவ்வளவு தூரம் ஏங்கி போயிருந்தேன் தெரியுமா? ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல. என்னங்க கேட்ட பேரு, என் பிரியா என் பிரியா என் பிரியா, என்னை பார்க்க வரமாட்டாளா பறக்க வரமாட்டாளான்னு எத்தனை மட்டும் புலம்பிட்டு போய் செவரெல்லாம் அங்க கீச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஏன் என்னை பார்க்க வரல பிரியா? ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ சோ மச் பிரியா. சுஜின், கவலைப்படாதடா, அதான் நான் வந்துட்டேன்ல. சுஜின், எனக்கு பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை பாத்திர மாட்டோமா ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன். சுஜின், கவலையே படாத சுஜின். இன்னைக்கு உன்னை அப்பா கூட்டிட்டு போயிடணும் தான் வந்திருக்காரு. நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு அப்பாவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. என்ன பிரச்சனைனாலும் நம்ம வீட்டுல போய் பேசி சமாளிச்சுக்கலாம். ஃப்ராடு பயலே, பேசுடா பேசு, இன்னும் நல்லா பேசு. உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா, அதான் நான் பாட்டு பேச விட்டு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நீ இப்படி பேசுறதுக்கெல்லாம் நடக்கதே வேற. என் மாப்பிள்ளையும் சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்க என்ன நடந்தாலும் கொஞ்ச நேரம் வாயை மட்டும் கண்டுக்கிடாம இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப பாரு, உனக்கு கிளைமேக்ஸ் இருக்குடி. பிரியா, ஐ லவ் யூ சோ மச். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. ஏன் பிரியா நமக்கு இப்படி நடக்கணும்? நான் பிசினஸ்னு இருப்பேன் தான், அது கூட எதுக்கு? நமக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிள்ளைன்னு ஆயிட்டுனா அதுதான் நல்ல லக்ஸரியா வாழ வேண்டாமா? அதுக்காக தான் இந்த சின்ன வயசுலயே பிசினஸ்னு இருந்தேனே தவிர வேற எதுக்கும் இல்லை. பிரியா, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ சோ மச். தம்பி சுஜினு, இந்த மகள்கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி? இன்னொரு மகளும் உன்னை பாக்குறதுக்காக யூஸ்ல இருந்து வந்திருக்காங்களே, அவங்ககிட்ட வந்து என்னன்னு பேசு. இன்னொரு மகளா? அது யார்? நிஷா, 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 சாரி நிஷா. எப்போ வந்த நிஷா? நல்லா இருக்கேன் நிஷா. ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ சோ மச் நிஷா.
ஃப்ராடு, சரியான ஃப்ராடா இருக்கிற நீ. ஹம், அவர் சொல்லும்போது கூட நான் நம்பல, நேர்ல பார்த்தப்பறல நம்புறேன். உன்னை இவ்வளவு தூரம் நம்புறேன்டா, அப்பாவியா இருப்பியே. நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஆடுவேன். இன்னைக்கு என்னடா என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு லவ் யூங்கிற மிஸ் யூங்கிற, என்ன நடந்துட்டு இருக்குங்க? ஐயோ இல்ல நிஷா, அந்த பொண்ணு சும்மா பேசுனேன். ஐயோ, எனக்கு ஏன் இப்படி தப்பா நடக்குதுன்னு எனக்கே புரியல. இவ்வளவு நல்லவனா நான் இருந்துகிட்டு, ஆனா என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே கெட்டதான் நடக்குது. இங்க பாரு நிஷா, நான் சொல்றது கேளு. இந்த பொண்ணு இந்தா இருக்கார்ல, இவரோட பொண்ணுதான். நான் சொன்னேன்ல, என்ன சின்ன பிள்ளையில படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி வெளியூருக்கு அனுப்புனாரு, அது இவர்தான். இவரோட பொண்ணுதான் அவ. சின்ன வயசுலயே என்ன கல்யாணம் பண்ணணும் ஒத்த கால்ல நிப்பா. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்னு கேட்க மாட்டா. இப்பவும் ஏதாச்சும் நான் இங்க வரும்போது இவர் விடல. என் பொண்ணை கல்யாணம் பண்ண யாருமே இல்ல, நீதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அப்படி இப்படி அப்பா மகளும் என் காலில் விழுந்து உருண்டு பறந்து அழுதாங்க. வேற என்ன பண்ண சொல்லு, வேற வழி இல்லாம தான் சம்மதிச்சேன். மற்றபடி மனப்பூர்வமா சம்மதிக்கல நிஷா. நான் மனப்பூர்வமா லவ் பண்ணது, கால் வச்சது, கல்யாணம் பண்ண நினைச்சதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். என்ன நம்ப சொல்றியா இதெல்லாம்? இவ்வளவு நாள் நீ சொன்னதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருந்த நிஷா கிடையாது இப்போ. சரி, அவங்க சொன்னாலுமே நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே, இப்படி இருக்க சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணு எதுனாலும் கேட்ப. பிசினஸ்ல இருந்து போற ஹோட்டல் சரியில்லைன்னா கூட என்ன ஃபோன் பண்ணி டிஸ்கஷன் கேட்ப. ஏன் இதை பத்தி நீ என்கிட்ட எதுவும் கேட்கல? ஏன் சொல்லல? ஐயோ நிஷா, நான் சொல்லது நீ எதுவும் நம்ப மாட்டதான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன், அவளுக்கு இப்பதான் தெரிஞ்சோ தெரியாம கல்யாணம் ஆகிட்டு கிட்ட அவ புருஷனை வச்சுட்டு எனக்கு லவ் யூ மிஸ் யூ சொல்லுவாளா? இதுலயே நீ யோசிக்க வேண்டாமா? அது கொஞ்சம் ஹைப்பரு, கொஞ்சம் அதுக்கு ஏதோ கோளாறு கோளாறு இருக்கிறதுனால இப்படி சொல்லுவாங்க. யாராவது கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலே புருஷனை பக்கத்துல வச்சுட்டு இன்னொருத்தனுக்கு ஐ லவ் யூ மிஸ் யூ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பேசுவாங்களா? இதுல இருந்தே நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய் பிரியா, உனக்கு எனக்கு இன்னும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. கடவுளாதான் உனக்கு எனக்கு நடக்கிற கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டுருக்காரு. அப்பா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம். உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கல, அவனை கூட்டிட்டு போய் தொலையேன். ஏன் மறுபடியும் சுஜின் சுஜின் ஏன் உயிர் எடுக்கிற? இந்தா பக்கத்துல நிக்கிறாள, இவதான் என்னோட ஒய்ஃபு, என்னோட லவ்வரு, எல்லாமே. சுஜின், அதிகமா பேசாத. எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. முத அந்த பொண்ணு பேசி அனுப்புற வழியே பாரு. நம்மளோட பந்தம் என்னைக்கும் தொடர்ற பந்தம். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை புரிஞ்சு நடந்துட்டு இருக்கேன். முத அவங்கள அனுப்பி விடு. ஐயோ நிஷா, எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீதான் எனக்கு வேணும் நிஷா. நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்ததுல இருந்தே ஒன்னதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் நிஷா என்ன பண்ணிட்டு இருப்பாளோ, சாப்பிட்டாலோ தூங்கினாலோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு. என் மனசு ஃபுல்லா நீதான் நிஷா இருக்க. நிஷா, நான் உங்களை இப்பவுமே அனுப்பிடுறேன். சீக்கிரம் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு நிஷா. நம்ம யூஎஸ்ல போய் கல்யாணம் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷமா வாழலாம். சுஜின், உனக்கு என்ன மரம் கலந்துட்டா என்ன? கண்ட கண்டவட்டெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? நான் இருக்கேன்டா உனக்குன்னு. உனக்கு எனக்கு தானே கல்யாணம் நடக்குது வந்து. நம்ம ரெண்டு பேரும் தானே ஒருத்தங்க சின்சியர் லவ் பண்ணோம். இப்ப என்ன அவள்கிட்ட பேசிட்டு இருக்க? இங்க பாரு சுஜின், இவ எதையோ சொல்லி உன்னை பயம் கட்டி வச்சிருக்கான்னு எனக்கு புரியுது. நீ எதுக்கு பயப்படாத, நான் இருக்கேன், டாடி இருக்கு, விக்ரம் இருக்கா, உன்னை பாத்துக்கிடுவோம். இவளுக்கெல்லாம் நீ பயப்படணும் அவசியம் இல்லை. சுஜின் வா சுஜின், நம்ம வீட்டுக்கு போலாம். சார் இங்க என்ன நடக்குது? என்னால தாங்க முடியல. எந்த ஒரு புருஷனுக்கும் இந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது சார். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மாப்பிள்ள, என் பொண்ணு இவ்வளவு நாளா உங்களுக்கு புரிஞ்சுக்கல. இந்த ஃப்ராட் பையில தான் புரிஞ்சு அவனை தான் கல்யாணம் பண்ணும் இன்னும் ஒத்த கல்யாணம் நிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதான் அவளை நீங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்களே பேசி அவங்களே ஒரு முடிவு எடுத்து அவங்களே பிரிஞ்சிடட்டும். அப்பதான் மாப்பிள்ள உங்க வாழ்க்கைக்கு நல்லது. கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏய், யாருடி நீ? ஏன் சுஜினுக்கு ஆர்டர் போட நீ யாரு? நானும் சுஜின் 6 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 6 மந்த்க்கு முன்னாடி தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆச்சு. என்கேஜ்மெண்ட் ரிங் அன்னைக்கு டாடி கழட்டி வாங்கிட்டாரு. ரிங் போனா போடுது. என் மனசு ஃபுல்லா சுஜின் தான் இருக்கா. தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு ஒழிஞ்சு போ. அதை இதே சொல்லி அவர் மனசை குழப்பாத. எனக்கு அவர் தான், அவருக்கு நான் எப்பவும் முடிவு பண்ணி வச்சிருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. ஏ லூசு, கைய விடுறியா? என் கைய பிடிக்கிறதுக்கும் சில தகுதி தராதானே இருக்கு. அது நிஷாவுக்கு மட்டும்தான் இருக்கு. நானும் நிஷாவும் 10 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எதையாவது பேசி பைத்தியம் கணக்கா பேசி உளறிட்டு கிடக்காத. கைய விடு. எனக்கு நிஷா தான் பிடிக்கும். என் வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்தா நிஷா கூட மட்டும்தான். நிஷாக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்கனவே வீட்டுல பேசி வச்சாச்சு. நான் இங்க ஒரு இது நிலம் விற்கிறதுக்காக தான் வந்தேன். வந்த இடத்துல அப்பாவும் மகளும் என்ன பேசி என் மண்டே பிரைன் வாஷ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. கைய எடுக்க என்ன
நீ எனக்கு தேவையே இல்ல. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. நீ ஒரு ஹைப்பர் பைத்தியம். புரிஞ்சுக்கிறது தெரியாத ஒரு ஜடம். உன்னையெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது பெரிய கிண்ண சாதனையா தான் இருக்கு. சீ, கையை விடுறி நிஷா. அப்பாடா, அவளை சொல்லி அனுப்பிட்டேன். இங்க நடந்தது எதுவும் நீ மனசுல வச்சுக்கூடாது நிஷா. எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஏன் இன்னைக்கே கிளம்பி நாளைக்கு கூட கல்யாணம் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே தான் நிஷா. ப்ளீஸ் நிஷா, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு மட்டும் போயிரு. அது போதும். கூட்டிட்டு போகதானே சுஜின் வந்திருக்கேன், ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அது ஏதோ அவங்க பத்திரத்துல உன் பேர்ல மாத்தி கொடுத்துருந்தாங்களாமே, அது என்ன சைனை போட்டு அமுச்சு விடு, நம்ம அப்புறம் நம்ம கதையை பார்த்துக்கலாம். இவனை போய் நம்பியிருந்தமே, இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்திருக்க. வாழ்க்கையில லவ் பண்ணது தப்பு இல்லை, நல்லவனா பார்த்து லவ் பண்ணி நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ராடை கல்யாணம் பண்ணோம், நம்ம வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும். சுஜின், உன்னை இன்னும் நம்பி கழுத்தை நீட்டதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, பிரியா மாதிரி. சே, ஒரு அப்பாவி பொண்ணு எவ்வளவு தூரம் ஏமாச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு அடுத்தது ஏன் கூட கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ இருந்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருப்படா. எனக்கு தெரிஞ்சு பிரியா மட்டும்தான். தெரியாம ஒரு எதுவும் பெண்ணை வச்சிருந்தேன்னா என் வாழ்க்கை உன் கூட இல்லை. கடவுளே, நீ வந்து எனக்கு நல்ல வழியை காமிச்சிருக்க. தேங்க் காட். அங்கிள், நீங்க கொடுத்த பத்திரத்துல எல்லாத்துலயுமே நான் சைன் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் நான் இருக்கிற பக்கம் நீங்க தலை வச்சு கூட படுக்க கூடாது. நீங்க யாரோ, நான் யாரோ. போதுமா? போதும் சுஜின், இது போதும். இந்த சொத்து எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கிறது அது பெரிய விஷயமா நினைக்கல. என் பொண்ணோட லைஃப் இப்ப சேவ் ஆயிட்டு, அதையே நான் பெருசா நினைக்கிறேன். இந்த சொத்து ஒன்றும் ஒன்ன மாதிரி நம்ம மற்றவங்களை ஏமாத்தி கொடுக்குறது கிடையாது. ராத்திரியும் பகலும் தூங்காம சம்பாதிச்ச சொத்து. இது ஒரு நல்லவன் கையில தான் போய் சேரணும்னு என்னோட ஆசை. நான் நினைச்ச மாதிரி கடவுள் எனக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு என் மகா மாதிரி தான். பாரு, எங்கேயோ உள்ள பொண்ணு எனக்காக நல்லது செய்யணும்னு வந்து செஞ்சிருக்கா. அம்மா, உன்னை மறக்கவே மாட்டேமா. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஃப்ராடை நீ நம்பாத. பாத்தியா, 1 செகண்ட் எப்படி நீ வரதுக்கு முன்னாடி இப்படி என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான், அப்படியே நீ வந்தோடனே எப்படி மாத்தி பேசிட்டோம் பாத்தியா. இவனை நம்பி உன் லைஃபை தொலைச்சிடாத. லைஃபை பாத்துக்கோமா. நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான். தேங்க்யூ அங்கிள். கண்டிப்பா உங்களே என் டாடி மாதிரி தான் நினைச்சிருக்கேன். இவனை மாதிரி ஒரு ஃப்ராடை கல்யாணம் பண்ணி என் லைஃபை தொலைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உங்க பொண்ணு வேணா வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்பலாம், நான் அந்த மாதிரி நம்புற ஆள் கிடையாது. இவன் மேல எனக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. சரி, கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போகும்னா கண்டும் காணாம போயிட்டு இருந்தேன். ஆனா இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுவான்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல சார். கவலைப்படாதீங்க, இவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது இல்ல. சூப்பர்மா, படிச்ச பொண்ணு இல்ல, அதான் யோசிச்சு முடிவு எடுத்துருக்க. இவனை மட்டும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடாத. ஏய், உன்னை என்னமோ நினைச்சேன், நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்க. 10 வருஷம் லவ், உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தும் கண்டும் காணாம ஏன் இருந்தேன்? அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டுதான், நம்ம அவனை புரிஞ்சுக்கோம். 10 வருஷம் லவ் ஆச்சே, போக போக எல்லாம் சரியா போகுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி கண்டும் காணாம போனேன். ஆனா நீ ஒரு பொண்ணோட லைஃபே நாசாக்குற அளவுக்கு வந்துட்டுல, அப்ப எப்பேற்பட்டவனா இருப்ப? பிரியா மட்டும்தான் நீ இப்படி பண்ணியா, இல்ல வேற ஏதாவது பொண்ணையும் ஏமாத்திருப்பேன்னு என்ன நிச்சயம்? ஃப்ராடு பயலை, உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு அதுக்கு நான் வாழாமே இருந்துட்டு போயிடலாமே. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்டா. நீ கல்யாணம் பண்ண மனவடையில இருந்து இன்னொரு பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின கதை வரை எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பார்க்கவே கூடாது, நீ எப்படியாவது ஒளிஞ்சு போன்னு இருந்தேன். 10 டேஸா ஏன் உன்னை பார்க்க வரல? நான் நினைச்சா வர முடியாதா? இப்பமும் இந்த சாரோட பொண்ணுக்காக தான் வந்தேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணணும், அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கா. நீ தாம்மா வந்து என் பொண்ணுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னாங்க. சரி, கெட்டதே ஒரு நல்லது நடக்கட்டுமேங்கிற ஒரே காரணத்துக்காக தான், அந்த பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்தேன். இல்லாட்டி உன் முகத்தில எனக்கு பார்க்கணும்னு சுத்தமா விருப்பம் இல்லை. குட் பை. நல்ல ஜெயில உட்காந்து களியும் சோறும் சாப்பிடு. இன்னும் உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. சார், கூட்டிட்டு போங்க சார். நிஷா, என்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிதான் இருந்த டாக்குமெண்ட்டையும் அவர் பேர்ல மாத்தி கொடுத்தேன். என்னை ஏமாத்திட்டுல உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, இந்த பக்கத்துல நிக்கிறானே இவனோட குடும்பம் ஒவ்வொருத்தனையும் ஒரு தெரியாம அழிக்கல. நான் சுஜின் இல்ல. அதெல்லாம் நடக்கிற நேரம் பாத்துக்கலாம். பாப்பா, இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டு. பிரியா, பிரியா, ஐயோ ரொம்ப நேரமா மயக்கமாவே இருக்காளே, எந்திரிக்கவும் மாட்டுக்கா. பிரியா, பிரியா, ஷோ, அந்த சாரை ரொம்ப நம்பிட்டா போல. பிரியாவே நம்ம குத்தம் சொல்றதுக்கு இல்ல, சார் தானே கண்மூடித்தனமா என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் பிரியா என்ன பண்ண முடியும்? இந்த பொண்ணும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த பையன் பேசி தானே ஆகணும். அதுதான் பிரியாவும் செஞ்சிருக்கா.
பிரியா ஏற்கனவே இன்னசென்ட் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான், அவ்வளவுதான். இப்ப மாதிரி என் பிரியாவுக்கு தெரிஞ்சது அவனை பத்தி, இது போதும். பிரியா, பிரியமா, ஐயோ மாப்பிள, அவ இப்படிதான். ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயமா, அவளால தாங்க முடியாத விஷயமா இருந்துச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவா. எப்படியும் எந்திக்க 1 hour ஆகும். அது அவளுக்கு இப்போ இல்ல, சின்ன குழந்தையா இருக்கும் போதே அது சுபாவம் இருக்கு. நீங்க ஒண்ணு நினைச்சு பயப்படாதீங்க. வாங்க மாப்பிள, உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். இல்ல சார், நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆகுது, இன்னும் எந்திக்கல. டாக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சார்? பயமா இருக்கு எனக்கு. ஐயோ மாப்பிள, உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கா. கொஞ்சம் பதட்டத்துல டென்ஷன் ஆகி வாங்கிட்டா, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தூங்கினா அவளே சரியாயிடுவா. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 1/2 மணிக்கு இல்ல 1/4 மணிக்குள்ள எதிர்த்து வரதான் போறா. அட, நீங்க வாங்க மாப்பிள, வீட்டுல ஸ்வீட்லாம் நிறைய பண்ணிருக்கோம், இந்த நாள் நம்ம கொண்டாட வேண்டாமா? உங்கள்ட்ட நிறைய விஷயம் பேசணும் சொத்தை பத்தி, வாங்க. சஜின், சஜின், ஏமாத்திட்டியே, ஏமாத்திட்ட. சஜின், I hate you. I hate you. சுஜின், சுஜின், உன்னை எவ்வளவு தூரம் நம்புறேன்டா. இன்னொரு பொண்ணு வந்தோடனே என்ன பைத்தியக்காரி லூசுங்கிற அளவுக்கு பேசிட்டியே. என்னடா ஆச்சு உனக்கு? கடவுளே, எனக்கு வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நான் எதிர்பார்க்கறது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. என் சுஜினை இன்னைக்கு பார்க்கணும், பேசணும், அவனை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா அவன் என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய பேசிட்டானே. ஃப்ராடு, ஃப்ராடு பைய. நம்மள ஏமாத்தலான்னு பார்த்தா கடவுள் இருக்காருல்ல, நம்ம கும்பிட்ட தெய்வம் என்னைக்கு நம்ம கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ராடு, இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டோமே. நீ என்னடா என்ன வேண்டாம்னு சொல்றது? நானே உன்னை வேண்டாம்னு சொல்றேன், நானே உன்னை வெறுக்கிறேன். நீ இன்னும் என் லைஃப்ல இல்ல. சுஜின்ங்கிற ஒருத்தன் என் லைஃப்பை விட்டு ஒழிஞ்சிட்டான். ஃப்ராடு. அந்த பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே மாத்தி பேசிட்டீங்க. எப்படிதான் மனசு வருது உனக்கு? மாப்பிள்ள, நீங்க வேண்டாம்னு சொல்லவே கூடாது. இந்த சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு பேர்ல தான் மாத்திட்டுன்னு பார்த்தேன். ஆனா பாருங்க, விதிவசம் ஒரு ஃப்ராடு கையில சிக்கிட்டு, கடவுளா இருந்ததுனால இதெல்லாம் என் பேர்ல மறுபடியும் மாறிச்சு. இது இன்னும் எனக்கு இந்த சொத்து எதுவுமே தேவையில்லை மாப்பிள்ள, எல்லாம் உங்களுக்கு தான். உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சனை நான் பார்த்ததே இல்ல. இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்ல எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்க வேண்டாம்னு சொல்லவே கூடாது மாப்பிள்ள. ஐயோ சொத்தா? ஐயோ, இந்த சொத்துக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டு வரல சார். எனக்கு உங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்க, அவளை நல்லபடியா நான் பார்த்துப்பேன், அது போதும். இந்த சொத்து சுகத்துக்குலாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லை சார். இது உங்க பேர்லயே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் சார். ஐயோ மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள, இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். எவ்வளவு ஒரு ஜென்யூனா இருக்கீங்க. அந்த சுஜின் எங்க, நீங்க எங்க? என்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி லோனு அப்படி இப்படின்னு என் மனசை மாத்தி அவன் பேர்ல மாத்திக்கிட்டான். ஆனா நீங்க உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லியும் வேண்டாம்னு சொல்றீங்க. உங்க மனசு எங்க இருக்கு, அவன் மனசு எங்க இருக்கு? ஐயோ சார், நான் விரும்புற சொத்து உங்க பொண்ணு மட்டும்தான். உங்க பொண்ணு என்ன கொடுத்துருக்கீங்க, அது போதும் சார். நான் நாளைக்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு தான் போறேன். அந்த வருமானத்துல உங்க பொண்ணு நல்லபடியா பார்த்துப்பேன். இந்த சொத்து சுகம் எதுக்குமே நான் ஆசைப்பட்டவன் கிடையாது. நீங்களே வச்சுக்கோங்க சார். விக்ரம், சாரி விக்ரம். எது உண்மை எது பொய்ன்னு என்னால நம்பவே முடியல. அவனை பெரியவனா நினைச்சிட்டு அவனை எவ்வளவு நாள் நான் டேஸ்ட் பண்ணிருப்பேன், திட்டி இருப்பேன், சூடா தண்ணியை கொடி முகத்துல ஊத்தி இருப்பேன், தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு அந்த காசுன்னு சொன்ன அவ்வளவு தூரம் துடிச்சு பாத்துக்கிட்ட. ஆனா அந்த ஃப்ராடு இன்னொரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹைப்பர் மெண்டல் திட்டி கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைய அனுப்பிட்டா. சாரி விக்ரம், உன்னோட நிலைமை எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. சாரி விக்ரம், ஐ லவ் யூ. விக்ரம், என்ன மன்னிச்சிரு. விக்ரம், பணம் இருந்தா மட்டும்தான் நல்லவங்க நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். தப்பு, நான் பண்ணது தப்பு. நீ ரொம்ப நல்லவன் விக்ரம். சாரி விக்ரம், என்ன மன்னிச்சிரு. உன்னை புரிஞ்சுக்க தெரியாம எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிருப்பேன். கல்யாணம் ஆகியும் இன்னொருத்தங்க ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நம்ம இங்கிருந்து போயிடலாம் நான் சொல்லியிருக்கேன். உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் எனக்கு இப்பதான் புரியுது. சாரி, சாரி, சாரி விக்ரம்.